வாழ்க வளமுடன். ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அன்பர்களே, நாம இன்னைக்கு மருத்துவத்தில் பார்க்க போகின்ற ஒரு அற்புதமான ஒரு தாவரம். இந்த தாவரத்துக்கு பேர் வெட்பாலை இலை அப்படின்னு பேரு. இது வெட்பாலை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரிய மரமாவும் இருக்காது, சிறிய செடியாவும் இருக்காது, ஒரு நடுத்தர மரம் வர்க்கத்தை சார்ந்தது இந்த வெட்பாலை இலை. இந்த வெட்பாலை மரம் பாருங்க, இது சாலை ஓரங்கள்ல இருக்கும், பூங்காக்கள்ல இருக்கும், மலை சார்ந்த இடங்கள், இந்த இடத்துல எல்லாம் இந்த வெட்பாலை இலை கிடைக்கும். இந்த வெட்பாலைய தமிழ்நாட்டிலே நீங்க சேலம் தாண்டிட்டீங்கன்னா, சேலம், ஈரோடு, திருப்பூர், இந்த மாதிரி இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர், இங்கெல்லாம் இதை வெட்பாலைன்னு சொன்னா தெரியாது அவங்களுக்குலாம். அவங்களெல்லாம் பால மரம், பால இலை அப்படின்னு சொன்னா தெரியும். அவங்கெல்லாம் இந்த சுப நிகழ்ச்சிகள்ல முன்னாடி ஒரு முகப்பு போடுறோம் இல்லையா, நிகழ்ச்சிகள்ல திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ முன்னாடி இந்த பாலமர இலையத்தான் அவங்க சுபமான ஒரு நிகழ்ச்சிக்கு கட்டுவாங்க. அதுதான் இந்த வெட்பாலை இலை. இதனுடைய மருத்துவ குணம் அப்படி என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த வெட்பாலை இலை பொதுவாக ஒரு வெட்பாலை இலையை எடுத்துக்கிட்டு வெறும் அப்படியே மென்னு பல்லுல நல்லா அப்படி நசிக்க நல்லா மென்னு சாப்பிட்டோம்னா பல்லு வலி போயிடும். ரெண்டாவது, இந்த வெட்பாலை இலைய எடுத்து தண்ணியில கழுவி அதுல கிராம்பு ஒரு 2 உள்ள வச்சு மடிச்சுட்டு நல்லா மென்னு சாப்பிட்டோம்னா பல் கூச்சம் போயிடும், ஈறுகளுக்கு பலத்தை கொடுக்கும். 2. மூன்றாவது, இந்த வெட்பாலை இலைய தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரால நமக்கு நாள்பட்ட இந்த புண்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த நாட்பட்ட புண்கள்லாம் இந்த நீர்ல நாம வாஷ் சுத்தம் செய்யும் பொழுது அந்த புண்ல இருக்கிற கிருமிகள் எல்லாம் இந்த வெட்பாலை நீர் அழித்து விடும். அடுத்ததாக, இந்த வெட்பாலை குறிப்பாக எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல்ல சின்ன சின்ன மாறுபாடுகள் வருகிறது. சில பேருக்குலாம் தோல்ல பாத்தீங்கன்னா செதில் செதிலாக அப்படியே தோலே மேல பிரியும், உடலை மேல இப்படி வெறும் இப்படி மேல இப்படி சொறிவாங்க. இப்படி சொரிந்தா அந்த இடத்துல வெள்ளையா பவுடரா கொட்டும், செதில் செதிலா சில பேருக்கு கொட்டும். இதெல்லாம் சோரியாசிஸ், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான அருமருந்து இந்த வெட்பாலை இலை. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மருந்தகங்கள்ல வெட்பாலை தைலம்னே உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த வெட்பாலை இலைய நேரடியா நம்ம பறிச்சு நம்ம செய்யும் பொழுது நமக்கு நாமளே நேரடியா அதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும். அதனாலதான் இந்த எபிசோட்ல நம்ம இந்த வெட்பாலை இலையை பத்தி நாம பேசுகிறோம். இந்த வெட்பாலை இலையை என்ன பண்ணுங்க, ஒரு 1/4 லிட்டர் இல்ல 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல இந்த தேங்காய் எண்ணெயை ஊத்திக்கணும். இந்த வெட்பாலை இலைய தூள் தூளாக ரொம்ப சின்ன சின்னதா நறுக்கி 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 முடிஞ்சா காம்பை எடுத்துருங்க. அந்த நரம்பை எடுத்துட்டு தூள் தூளா நசுக்கி கிழிச்சு இந்த வெட்பாலை இலைய அந்த தேங்காய் எண்ணெயில போட்டுடணும். போட்டுட்டு இதை என்ன பண்ணுங்க, சூரியப்புடம் சந்திரப்புடம் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவத்துல. காலையில 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் சூரிய வெளிச்சத்துல இந்த தேங்காய் எண்ணெய, இந்த வெட்பாலை இலை போட்ட தேங்காய் எண்ணெயை அப்படியே சூரிய வெளிச்சத்துல வச்சிடணும். மாலை 6 மணிக்கு முடிஞ்ச உடனே அதை வீட்டுக்குள்ள எடுத்துன்னு சந்திரப்புடம் சொல்லுவாங்க, குளிர்ச்சி, நம்ம வீட்டுக்கு உள்ள அதை வச்சிடணும். இப்படி காலை மாலை சூரியப்புடம் சந்திரப்புடம், சூரியப்புடம் சந்திரப்புடம்னு 7 நாட்கள் இந்த எண்ணெயில இந்த வெட்பாலை இலை ஊறின பிறகு நீங்க ஒரு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க, எண்ணெயினுடைய நிறமே ஒரு கரும் சிவப்பு நிறமாக, கரும் நீளம் நிறமாக எண்ணெய் மாறிவிடும். அந்த பக்கம் வந்த உடனே அந்த எண்ணெயை ஒரு பாட்டில்ல நீங்க சேமிச்சு வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை தலைக்கு தடவும் பொழுது இளம் நரை, முதல்ல அது இளம் வயசுலயே நரை வருது, நின்று போயிடும். தலையில முடி கொட்டுறது, ஹேர் ஃபாலிங் நின்று போயிடும். நரைச்ச முடி இருக்கிறவங்களுக்கு ஃபர்தரா நரைச்ச முடி டெவலப் ஆகாது.
அதே மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு பாருங்க, இந்த சால்ட் அண்ட் பெப்பர்னு சொல்லுவாங்க, முடி வெள்ளை கருப்பு கலந்து இருக்கும். அதுக்கு ஃபர்தரா அவங்களுக்கு வயசு ஆக ஆக அவங்க முடி, அந்த கருப்பு முடியெல்லாம் வெள்ளையாயிடும். ஆனால் இந்த எண்ணெயை வந்து தலைக்கு பிரயோகம் செய்யும் பொழுது, தேங்காய் எண்ணெய், இந்த வெட்பாலை இலை ஊர்ன எண்ணெய் பிரயோகம் செய்யும் பொழுது அதே லெவல்ல வந்து அவங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையில வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த வெட்பாலை எண்ணெயை தடவும் பொழுது தலையில எங்காவது வெட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல வந்து முடி வந்து முளைக்காம இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் வெட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வெட்பாலை இலை ஊறிய தேங்காய் எண்ணெயை தலைக்கு தடவும் பொழுது இந்த பிரச்சனைகள், பொடுகு, இந்த முடி உதிர்தல், இளம் நரை, இந்த வெட்டுப்புழு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முடி வளரணும், இது அத்தனைக்கும் சிறந்தது இந்த வெட்பாலை. இது சரி. இன்னொரு இதே வெட்பாலை இன்னொரு முறையில எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த நல்ல எண்ணெயில இதே போல இந்த தேங்காய் எண்ணெய்க்கு என்ன ஒரு ப்ராசஸ் சொன்னமோ அதே ப்ராசஸ்ல அதே போல இந்த வெட்பாலை இலையை ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெயில எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு இதே மாதிரி இந்த இலையை அதில் கிழிச்சு அந்த இலையை அதில் போட்டுட்டு அந்த சூரிய புடம் சந்திர புடம் 7 நாட்கள் வைத்த பிறகு அது நிறம் மாறிய பிறகு இந்த எண்ணெய் இருக்கு பாருங்க, இந்த எண்ணெய் உடல்ல நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்கின், தோல்ல வந்து பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் இந்த எண்ணெயை போட்டு நல்லா தடவணும், மசாஜ் பண்ணி விடுங்க. மேலிருந்து கீழாக அப்படி நல்ல உடல் முழுக்க எங்கெங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கிறோ அங்கெல்லாம் அப்படி மசாஜ் பண்ணி விடணும். அப்படி மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறிய பிறகுதான் குளிக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்து வரவே வராது. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேருக்கு ரத்தத்துல நிறைய மாறுபாடு, ரத்தத்துல குறைபாடுகள் இருக்கும் பொழுது ஸ்கின்ல வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வருகிறது. அப்ப அந்த லெவல்ல, அதாவது வந்து சோரியாசிஸ் அதிகமா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நல்லெண்ணெயில ஊறிய இந்த வெட்பாலை இலை ஊறிய இந்த நல்லெண்ணெய் இருக்கு பாருங்க, அவங்களாம் அந்த உடலுக்கு மேல் பூச்சா தேய்க்கும் பொழுதே தினமும் 1 ஸ்பூன் அந்த நல்லெண்ணெயை வந்து உள்ளுக்கும் எடுத்துக்கணும். எடுத்துக்கும் பொழுது உடல்ல வந்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும். இது காய்ச்சல், அதே மாதிரி சில பேருக்கு உள்காய்ச்சல், மூடு சுரம்னு சொல்றாங்க பாருங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான தீர்வு இந்த வெட்பாலை இலை என்கின்ற பால இலை. மருத்துவத்துல வெட்பாலை இலை தான் சொல்லுவாங்க, மருத்துவத்துல வெட்பாலை தைலம் தான் இருக்கிறது. இதை நாம் பிரயோகம் செய்யும் பொழுது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல்ல 6வது புண்ணுல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஏதாவது கிருமி தொற்று இருந்தால் அந்த தொற்றை வெளியேற்றக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த தலை முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது இல்லாமல் உடல்ல தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த வெட்பாலை இலை. இந்த வெட்பாலை இலையை வந்து நாம வந்து பயன்படுத்தும் பொழுது சந்திரப்புடம் என்பது திரும்பவும் உங்களுக்கு சொல்லிடுறேன், சூரிய புடம் என்பது சூரியனுடைய வெளிச்சத்துல அப்படியே வச்சுட்டா போறோம் நம்ம வீட்டுல. சந்திரப்புடம் என்பது வீட்டுக்குள்ள எடுத்துன்னு வந்து கூல் பண்றதுதான் சந்திரப்புடம், அவ்வளவுதான். இப்ப சில பேர் வீட்டுல வந்து நான் வந்து எனக்கு வெளியில வைக்க முடியலன்னா உங்க வீட்டு மொட்டை மாடியில போய் இத வச்சிடலாம். சூரியனுடைய அந்த கதிர்கள் காலை 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் இந்த சூரியனுடைய அந்த கதிர்கள் நேரடியாக இந்த எண்ணெயில வந்து படணும். அதே போல சந்திரன் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது குளிர்ச்சிங்கிறதுனால அதை சந்திரப்புடம்னு சொல்றோம். குறிப்பாக சூரிய புடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எண்ணெயை நம்ம வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் இந்த எண்ணெயை வச்சிருந்தாலும் அதனுடைய மருத்துவ குணம் மாறாது. அதனால நீங்க எவ்வளவு நாளாலும் இந்த எண்ணெயை வச்சுக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு குடும்பத்திற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எண்ணெயை நீங்க வந்து குடும்பத்துல நபர்களுடைய எண்ணிக்கையை வச்சு சாதாரணமாவே யார் யாரெல்லாம் தலைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ற பழக்கம் இருக்கிறதோ அவங்க எல்லாம் டைரக்டாவே இந்த வீட்டுல குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து எப்படி இருந்தாலும் நீங்க வந்து தேங்காய் எண்ணெயை வாங்குறீங்க கடையில. அப்ப அந்த தேங்காய் எண்ணெய் வாங்கின தேங்காய் எண்ணெயில இந்த வெட்பாலை இலையை என்கின்ற இந்த பாலை இலையை போட்டு ஊற வைத்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இந்த முறையில நம்ம செய்துட்டு அந்த வெட்பாலை இலை ஊறிய அந்த தேங்காய் எண்ணெயை தடவும் பொழுது தலைக்கு எந்த விதமான மாற்றம் இருக்காது, எந்த விதமான ஸ்மெல்லுல வாசனையில எந்த மாற்றமும் இருக்காது. அதை அப்படியே நம்ம வந்து தடவிட்டு போகலாம்.
அதே போல தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவர்கள் இந்த உடல்ல வந்து இந்த வெட்பாலை தைலத்தை உடலிலே தேய்த்து கொண்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் குறைஞ்சபட்சம் 3/4 மணி நேரம் ஊறிய பிறகு இந்த வெட்பாலை தைலம் உடல் முழுக்க நல்ல உள்ளுக்குள்ள வந்து அந்த சதைகளை கடந்து அந்த உள்ளுக்குள்ள எல்லா இடத்தையும் அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த துவாரங்கள் வழியாக ஊடுருவி அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்கின்னுடைய அடித்வாரம் வரைக்கும் அது வந்து சென்று உடலிலே என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம் தான் இந்த வெட்பாலை இலை. இந்த வெட்பாலை இலையினுடைய இந்த மரம், இது மரம் எப்படி இருக்குன்னா ஒரு சிறு மரம். இதுல வந்து இந்த பீன்ஸ் மாதிரி காய் இருக்கும். காய் ஒன்னா இருக்காது, இதுல 2 காய் தலைகீழா இப்படி தொங்கும். அந்த மாதிரிதான் இருக்கும் இந்த வெட்பாலை. இது இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெட்பாலை இலை வந்து இப்படி நீங்க வந்து கலையில இப்படி உடைச்சாலே வெட்பாலை இலை அதுல இருந்து வந்து பால் வரும். அந்த பாலை வந்து வெட்பாலை அந்த பால் இருக்கு பாருங்க, அந்த பாலை வந்து நாள்பட்ட புண்கள் அடிபட்டுடுச்சு அது மாதிரி இடத்தெல்லாம் இந்த வெட்பாலை பாலை வந்து தடவும் பொழுது உடனே வந்து அந்த அடிப்பட்ட இடத்துல வந்து ஹீலிங் நல்லா நடக்கும். உடனே வந்து அந்த இடத்துல வந்து தசைகள் அந்த இடத்துல வந்து மேல ஸ்கின் வந்து உடனே மூடிடும். நாள்பட்ட புண்கள் கூட சீக்கிரம் ஆறக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம் இந்த வெட்பாலை இலை. அன்பர்களே, இந்த வெட்பாலை இலையை நம்ம பயன்படுத்தும் போது இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது. இது சாலை ஓரங்களிலே நமக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாவரம். இதை நாம் பயன்படுத்துவோம். நம் உடல் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளியேறுவோம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனலை நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை நீங்கள் அவர்களுக்கும் செய்திகளாக அனுப்பும் பொழுது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்கின்ற ஒரு நிலையிலே மற்றவர்களும் இதை பயனடைவார்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல ஒரு மருத்துவ குறிப்பிலே நாம் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.